தாவேக தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கும் என தாவேக தலைவர் விஜய் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்புச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்றனர். 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற நோக்கிலேயே கட்சி செயல்படும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு தாவேக தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜூலை மாதத்திலிருந்து முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த சமயத்தில் 5 மண்டல மாநாடுகளும் 120 மாவட்ட மாநாடுகளும் நடத்தப்படும் என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் 2வது மாநில பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்படும் என்றும் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய தாவேக தலைவர் விஜய், ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயத்திற்காக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் பாஜக குளிர்காய நினைப்பதாகவும், அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றார். தமிழக மண் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் ஆழமாக வேரூன்றியது எனவும், இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ, அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது எனவும் விஜய் ஆவேசமாக பேசினார். சுயநல அரசியல் லாபத்திற்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி வைக்க நாங்கள் திமுகவோ அதிமுகவோ அல்ல எனவும், தாவேக கொள்கை எதிரிகள் அல்லது பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தாவேக உறுதியாக இருப்பதாக விஜய் கூறினார். கூட்டணி என்றாலும் தாவேக தலைமையில் அமையும் கூட்டணி திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் எனும் பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட இந்த செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாக விஜய் பேசினார். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ, அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம், 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 நின்னே தீருவோம்.